சட்டமன்ற தேர்தல் வரை இருவரும் சேரவே மாட்டார்கள். அதற்கான வாய்ப்பே கிடையாது. சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் இருவரும் சேர்ந்து விடுவார்கள். இது நான் டாக்டர் ஐயாவிடம் நீண்ட காலம் இருந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இவரை நம்பி தமிழ்நாடு முழுவதும் சென்றார்கள்ல. டாக்டர் ஐயா தனியாக ஒரு இயக்கம் பண்ணுறாரு, அவர் அன்புமணிக்கு எதிர்ப்பு பண்ணுறாரு. அவங்க யாருமே மறுபடியும் போய் மர்ஜ் ஆகல. இது ஒரு பெரிய வேக்கம் அப்படியே இருக்குது. அந்த அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், பெரிய வயதானவர்கள், 40 ஆண்டுகள் அரசியல் ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு இருக்கிறார்கள். பல நபர்கள் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறார்கள். அவங்கள பற்றிலாம் அவர் யோசிச்ச மாதிரி தெரியலையா? அது வயது காரணமா, இல்லை அன்புமணியை கூட வெளிப்படையாக எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சுருக்கணும். என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, அப்பாவோட எப்படி கட்டி அணைத்து அவர் தன்னுடைய தந்தை நிறுவனர், இந்த கட்சியினுடைய நிறுவனர்னு எப்படி கட்டி அணைத்து அந்த பாசத்தை பொழிஞ்சு ஒரு 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 முடிவுக்கு வந்தாரோ, அதேமாரி அவங்க அப்பாவை நம்பி போனாங்கள்ல, அதெல்லாம் ஐயாவை நம்பி தானே போனாங்க. அவர்களை எல்லோரும் இதேமாரி பாசத்தோடு அரவணைத்து இந்த சமுதாய ஒற்றுமைக்காக அவர் பாடுபட்டார்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த பாட்டாளி மக்கள் கட்சியாகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள். வேறு இயக்கத்துக்கெல்லாம் போகாமல் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே நீண்ட காலங்கள் இருந்து, வன்னியர் சங்க காலத்திலிருந்து 40 ஆண்டுகள் டாக்டரோடையே இருந்து பயணம் பண்ணவர்கள். இவர் அப்பாவை எப்படி அரவணைத்தாரோ அதேமாரி அந்த நபர்களையும் தமிழ்நாடு பூரா இருக்கிறவர்கள் எல்லாம் வர சொல்லி அரவணைத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். கொடுக்கவில்லை என்றால் அவர் நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரோட எதிர்காலம் கருதி அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.